இந்துக்களின் பண்பாட்டு உரிமையை முடக்க பார்க்கிறது திமுக அரசு என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றமே உத்தரவிட்டு விட்ட பிறகும் அதனை மீறி தீபம் ஏற்ற விடாமல் தடுத்ததோடு திரண்டிருந்த முருக பக்தர்கள் மீது வெறித்தனமாக திமுக அரசு தாக்கியுள்ளது மிகுந்த கண்டனத்துக்குரியது எனவும், இந்துக்களின் மத நம்பிக்கைகளை புண்படுத்தி பண்பாட்டு உரிமையை பறிக்கும் கொடூர ஆசையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற நீதிமன்ற உத்தரவையே அவமதித்து திமுக அரசு செயல்பட்டுள்ளது. இந்து மதத்தின் மீதான அதன் ஆழ்ந்த வெறுப்பை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. திருப்பரங்குன்றத்தை தாரை வார்க்க முயற்சித்ததிலிருந்து பக்த கோடிகளை கொடூரமாக தாக்குவது வரை தொடர்ந்து இந்து விரோத போக்கை கடைபிடித்து வரும் திமுக விரைவில் முருகப்பெருமானின் ஆசியோடு தமிழக மக்களால் துரத்தி அடிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா? மாட்டார். வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு? அது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மோசமான ஆட்சி. நேற்று கூட திருப்பரங்குன்றத்தில், இன்னைக்கு திருக்கார்த்திகை, நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம், அதுல தீபம் ஏற்றணும். இன்னைக்கு திருக்கார்த்திகையில் எல்லார் வீட்லயும் வெடி போடுவோம், எல்லார் வீட்லயும் விளக்கு எழுத்துவோம், சொக்கப்பானை கொளுத்துவோம். இது காலங்காலமாக 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த